A visitor from distant land. படிக்கலாமா? இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. எங்க ஃபர்ஸ்ட் பேஜ்? அது மேல சாப்டர் நேம் மட்டுமா? சரி, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஓபன் பண்ணிட்டீங்க. ஃபைன். All right. Start பண்ணலாமா? A visitor from distant lands. Mani's family lived in a village near Senji in Villupuram district. வியாசர்பாடியில யார் இருந்தது? யாரு? இளவழகி இருதயராஜ். Okay. So, Mani's family lived in a village near Senji in Villupuram district. Mani liked only a few vegetables. Potatoes and lady's finger were the two that he liked very much. மணிங்கிறது வேற எங்க மணி பத்தி படிச்சோமா? அவங்க யாரு? He was interested in writing. Okay, fine. So இந்த அது ஒரு மணி, இங்கேயும் அது இன்னொரு மணி. Okay. Panel 2. One day when Amma served potato curry, Mani says, I don't want to eat potatoes today because they're foreign vegetables. Amma says, no, they're not. Amma bought them from the vegetable shop near the bus stop. So மணின்ற ஃபேமிலி எங்க இருக்காங்க? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல செஞ்சிங்கிற இடத்துல இருக்காங்க. சரியா? மணிக்கு வந்து ஒரு சில குறிப்பிட்ட வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுல ரொம்ப காமனானது சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வெண்டைக்காயும் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, இந்த குட்டீஸோட ஃபேவரட் மாதிரி. ஓகே. சோ ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சர்வ் பண்றாங்க. அப்ப மணி என்ன சொல்றான்? நோனோ, எனக்கு இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட வேணாம், இவங்கெல்லாம் ஃபாரின் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அம்மா என்ன சொல்றாங்க? எப்பா, இது ஃபாரின்லாம் இல்ல, பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்க கடையில இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன், இது வந்து ஃபாரின் வெஜிடபிளா கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஓகே, லெட்ஸ் see. சோ யாரு? மணி என்ன சொல்றான்? I don't want to eat. இங்க நின்னுக்கோங்க, நீங்க இங்க தான் நிக்கணும். I don't want to eat potatoes today because they are foreign vegetables. உடனே செல்வி என்ன சொல்றான்? அம்மா, no, they are not. அம்மா bought them from the vegetable shop near the bus stop. ஓகே, அப்படின்னு சின்ன பொண்ணு செல்வி சொல்லுது. ஓகே, உடனே மணி என்ன சொல்றான்? அப்பா, செல்வி is too small to understand that potatoes are not from India. உடனே அப்பா இதுல என்னப்பா அப்படின்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்? Our teacher told us that we should buy and eat locally grown food. Okay, அது மட்டும் இல்லாம she also told us to use things that are made in our country. உடனே செல்வி இதெல்லாம் கேட்டு, what else did the teacher tell you அப்படின்ட்டு கேக்குறான். உடனே அது சொல்ல உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு? And you cannot order tomato soup either or even pineapple juice. இவங்க அம்மா அடுத்து என்ன சொல்றாங்க? Then you cannot eat popcorn the next time we go to watch a movie. அடுத்த செல்வியும் கூட்டு சேர்ந்து என்ன சொல்றா? மணி, then you cannot order anything. Okay, உடனே மணி frustrated. Why can't I eat popcorn or soup or anything that I want to? அப்படின்னு மணி கேட்கும்போது உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க? Don't you know that corn, tomatoes and even lady's finger all came from the other countries? உடனே மணி சொல்றான், really? How did they come to a country, அம்மா? Did they get on an aeroplane and come here? எப்படி வந்தாங்க? இவங்க எல்லாம் ஏரோப்ளேன்ல ஏறி வந்துட்டாங்களா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம்? கேட்கலாம் சின்ன பையன். ஓகே, சாரி, செல்வி கேட்கறான். ஓகே, அந்த குட்டி பொண்ணு அறியாமையில கேக்குது. உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாங்க? No, some merchants brought them here long ago by sea. Mani says, why did they bring vegetables to India? அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, செல்வி என்ன சொல்றா? they could have brought some sweets. Why didn't they? சின்ன பொண்ணு வந்து இப்படி ஃபர்ஸ்ட் எப்படி கேக்குது? விளையாட்டுத்தனமா ஏரோப்ளேன்ல ஏறி வந்துச்சுன்னு கேக்குற மாதிரி இவங்க எதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, ஏதாவது ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தெரியாம கேக்குது. ஓகே, சோ அம்மா என்ன சொல்றாங்க? People came to India in search of spices, especially, which all of us know, black pepper. A man from Portugal named Vasco da Gama sailed to Kerala. இது எல்லாமே யார் சொல்றாங்க? அவங்க அம்மா வந்து டிஃபைன் பண்றாங்க. Imagine the joy of the sailors when they reached Kozhikode and found black pepper. They took a lot of pepper back to their country. So, Selvi said, oh, they took spices from India. உடனே மணி சொல்றோம் என்ன கொஞ்சம், yes, but who brought the vegetables in India? Okay,
ஓகே இவங்க வந்தாங்க பெப்பர் தூக்கிட்டு போயிட்டாங்க பட் வெஜிடபிள்ஸ் யார் இந்தியா கொண்டு வந்தது அப்படின்னு இன்னும் கிளவரா மணி கேக்குறான். உடனே அவங்க அப்பா அதுக்கு என்ன சொல்றாங்க, the Portuguese brought them to India. Potato was one of those vegetables. So மேல Mani and Selvi looked at the potato curry on their plates and quickly began to eat it. உடனே மணி சொல்றான், wow, this potato has traveled so far. ஓ எவ்வளவோ கடல் கடந்து வந்திருக்குப்பா இந்த உருளைக்கிழங்கு அப்படின்ட்டு மணி சொல்றான். அவங்க அம்மா சொல்றாங்க, careful Selvi, don't upset a foreign visitor. ஓகே இப்ப என்ன நடக்குது இந்த சீன்ல ரெண்டு பேரும் அவங்க தட்டுல பொட்டேட்டோ கறி இருக்கு, ரெண்டு பேருமே வேக வேகமா சாப்பிடுறாங்க. ஆமா அந்த பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டே யார் என்ன சொல்றான், மணி சொல்றான், ஓ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, பார்த்து கேர்ஃபுல் செல்வி, ஃபாரின் விசிட்டரை அப்செட் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரின் விசிட்டர்ங்கிறது யாரு அப்படிங்கிறது பாக்கலாம். ஓகே so they pulled a long green chilli out of the curry. who is a foreign visitor? அம்மா are you making fun of me? யார் இந்த ஃபாரின் விசிட்டர் அப்படின்னு செல்வி கேக்குறா. உடனே அப்பா அதுக்கு ரிப்ளை பண்ணார், no, அம்மா is not making fun. She is talking about the foreign fruit chili. Chilies are very popular in South America, but no one else in the world knew of this spicy fruit. One day, a sailor named Christopher Columbus sailed to South America. இது யார் சொல்றா, அவங்க அப்பா சொல்றாரு. The sailor was actually looking for India. He wanted to buy black pepper. Instead, he found South America and chili. How sad for Columbus. உடனே ஐயோ பாவமே அப்படின்னு செல்வி சொல்லுது. உடனே அம்மா என்ன சொல்றாங்க, it was a little sad, but because he went to South America, he found the chili. It was as spicy as a black pepper, and so Christopher Columbus packed the chili and took it back to his country with him. So அடுத்தது மணி கேக்குறான், but how did it come here? உடனே அவங்க அப்பா சொல்றாரு, chili was one of the things that Portuguese brought to India. இங்க பாருங்க அந்த did you know படிச்சுக்கோங்க. Chilies are cultivated more in Ramna district of Tamil Nadu. Okay. In India, chili was brought into Goa and the people there learned to use this new spice in their cooking. Before the entry of chilies, pepper was used in cooking. Okay, inga paranga, chilies were first known as Govai Mirchi. Soon there were many kinds of chilies. Some were long and thin and some were fat and stubby. People in India and Sri Lanka began to use these in their cooking, so it spread to other parts of the world. Okay. Selvi and Mani looked at the chili on their plate. And how you make your food delicious. What a long distance you have traveled. அடுத்தது செல்வியும் வந்து அந்த மிளகாயை பார்த்து சொல்றா. Okay, they shouted and quickly took a bite of the chili. To waste you should be very bad, and so we are going to eat you. It's so hot and spicy. Okay, உட்கார்ந்துடலாம். So it's a very casual conversation in a household where the family members of the father, mother, the brother, elder brother Mani, and the younger sister Selvi. So first one, the few points to remember. Maniyoda favorite vegetables என்ன, ladies finger and potato. So potato வந்து serve பண்ணும்போது அவங்க அம்மா சாப்பிடாம பையன் என்ன சொல்றான், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றான். உடனே வந்துட்டு நான் வந்து ஃபாரின் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறேன்னு சொன்ன உடனே அந்த குட்டி போட்ட தங்கச்சி என்ன சொல்லுது, இது ஃபாரின்லாம் கிடையாது, பஸ் ஸ்டாப்ல பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல இருந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க காலையிலன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன, உடனே இவன் சொல்றான், இவன் ரொம்ப சின்ன பண்ணி இதெல்லாம் புரியாதுன்னு சொல்லும் போது இப்படி கான்வர்சேஷன் போக போக எங்க டீச்சர் வந்து இந்த மாதிரி லோக்கலா விளையாடுறதா சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க, ஃபாரின் வெஜிடபிள்ஸோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே என்ன சொல்றாங்க, அப்படின்னா நீ டொமேட்டோ சூப்பும் குடிக்கூடாது, பைனாப்பிள் ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ண முடியாது. அவங்க அம்மா அடுத்து என்ன சொல்றாங்க, அப்ப மூவி டைம்ல நீ பாப்கார்ன் எல்லாம் கேட்கக்கூடாதுன்னு எல்லாம், ஏன் நீ எதையுமே ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது கார்ன், டொமேட்டோஸ், பைனாப்பிள்ஸ் எல்லாமே எங்க இருந்து, ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லும் போது உடனே செல்வியஸ் கேட்டீங்க, ஓ எப்படி வந்தாங்க, ஏரோப்ளேன் ஏறி வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும் போதுதான் பழைய ஹிஸ்டரிலாம் சொல்றாங்க. வாஸ்கோ ட காமாங்கிற ஒருத்தர் போர்ச்சுகீஸ்ல இருந்து எங்க வந்தாரு, போர்ச்சுகல்ல இருந்து கேரளா கோழிக்கோட்ல வந்து லேண்ட் ஆனாரு. அங்க வந்து எதுக்காக வந்தாங்க, பிளாக் பேப்பருக்காக வந்தாங்க, வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்பியும் எப்படி வெஜிடபிள்ஸ் எப்படி நம்மளுக்கு வந்ததுன்னு கேட்கும் போது எகைன் நம்ம யாரை பத்தி பேசுறாங்க, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பத்தி பேசுறாங்க. அப்ப அவங்க சாப்பிடும் போது என்ன சொல்றாங்க, பி கேர்ஃபுல் அபவுட் த ஃபாரின் விசிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபாரின் விசிட்டர் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா யாரு சொல்றது, கிரீன் சில்லி, சில்லியே சொல்றாங்க. சரியா, சில்லி எப்படி கண்டுபிடிச்சாங்க, நான் இந்தியாவுக்கு போய் பெப்பர் தேடிட்டு வரேன்னு அவர் கிளம்பி போய் எங்க போயிட்டாரு தெரியாம, சவுத் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. சவுத் அமெரிக்கா போய் எங்க கண்டுபிடிச்சதுதான் என்னது, சில்லி. ஹி வாஸ் ஈக்குவலி ஹாப்பி பிகாஸ் இங்க இருக்க அதே காரம் வந்து அங்கேயும் கொடுத்ததுன்னு அங்க போயிட்டாங்க. திருப்பியும் சவுத் அமெரிக்கால கண்டுபிடிச்சிட்டு அங்க போயிட்டு திருப்பியும் போர்ச்சுகீஸ் மூலியமா தான் எங்க வந்திருக்கு சில்லி, கோவாக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கோவா கியூசைன்ல தான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துக்குமே பரவிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, திஸ்
வெரி கேஷுவல் கான்வர்சேஷன் அவ்வளவுதான்.